أشهد أن لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்பாவில் நான் ஒரு முஸ்லிம் ஒருவர் சலாம் கூறியிருந்தும் கூட அவரை கொலை செய்தார் என்ற குறிப்பை எடுத்துரைத்திருந்தேன். அது தொடர்பாக சூரா நிசாவின் 95வது வசனத்தையும் ஓதியிருந்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், உங்களிடத்தில் எவரேனும் சலாம் கூறினால் நீர் நம்பிக்கையாளர் இல்லை என அவரிடத்தில் கூற வேண்டாம் என சொல்லப்பட்டிருந்தது. அதனுடைய மேலும் விபரம் அங்கு எடுத்துரைக்கப்படவில்லை. அதனுடைய விபரத்தில் சுருக்கமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை தடுத்தார்கள் என்று மட்டும் கூறியிருந்தேன். ஆனால் அன்னார் மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் அவரை தன்னிடமிருந்து தூர விலக்கினார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் சில அறிவிப்புகளில் வருகிறது, அன்னார் அவருக்கு எதிராக துஆ செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னாருக்கு அது பற்றிய மிகுந்த வருத்தம் இருந்தது. அந்த கொலை செய்யப்பட்டவருக்கான பழிவாங்கும் விவகாரமானது அந்த நபர் பின்விட்டுச் சென்றவர்கள் தரப்பிலிருந்து ஹுனைன் போருக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. எனவே இதன் விபரம் அந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிகுந்த வெறுக்கத்தக்க குற்றமாக கருதினார்கள். அந்தோ அஹ்மதிகளின் மீது அநீதி இழைக்கக்கூடிய இன்றைய காலத்து பாகிஸ்தானின் முல்லாக்கள், பெயர்தாங்கிய மார்க்கத்தின் குத்தகைதாரர்கள் புரிய மாட்டார்களா? அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் இவைகளிலிருந்து விலக வேண்டும். எவ்வாறு இருப்பினும் போர்களை பற்றிய குறிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாகவே மக்கா வெற்றி பற்றி எடுத்துரைப்பேன். அது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இந்த போரானது மாபெரும் வெற்றி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த போர் ஏற்கனவே கூறியது போன்று ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நிகழ்ந்தது. இது எப்படிப்பட்ட மகத்தான வெற்றி என்றால், இது தொடர்பாக அல்லாஹ் முன்பே நற்செய்தி வழங்கியிருந்தான். இதன் விளைவாக மக்கள் அணி அணியாக இஸ்லாத்தில் நுழைந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மஅஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியை பற்றிய நற்செய்தி திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது தொடர்பாக கூறுகின்றார்கள். ஒகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வ ஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அதாவது, நீர் கூறுவீராக, என்னை இந்த நகரில், அதாவது மக்காவில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு வெற்றியை வழங்கி நல்ல முறையில் நுழையச் செய்வாயாக. மேலும் இந்த நகரை விட்டு நல்ல முறையில் வெளியேறச் செய்வாயாக, அதாவது ஹிஜ்ரத். மேலும் உன் தரப்பிலிருந்து எனக்கு வெற்றி மற்றும் உதவிக்கான ஏற்பாட்டை அனுப்புவாயாக. இந்த வசனமானது ஹிஜ்ரத்திற்கு முன்பே அன்னாரின் மீது இறங்கியது. சூரா பனி இஸ்ராயலில் உள்ளது. இதில் ஹிஜ்ரத் பிறகு மக்கா வெற்றி பற்றிய செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. சூரா ஃபத்தாவில் மக்கா வெற்றியை பற்றிய நற்செய்தி இவ்வாறு வந்துள்ளது. லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. அதாவது, நம்பிக்கையாளர்கள் மரத்திற்கடியில் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொண்டபோது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களது உள்ளங்களில் இருந்த நம்பிக்கைதனை அறிந்து அவர்களுக்கு சாந்தியை இறக்கி அண்மையில் வரவிருக்கும் ஒரு வெற்றியினை அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கினான். உண்மை என்னவென்றால், எந்த நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ, அல்லாஹ் அதே நாளன்று அன்னாருக்கு, நீர் கவலை கொள்ள வேண்டாம், ஒரு நாள் நான் உன்னை மீண்டும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்ற நற்செய்தியை வழங்கியிருந்தான். எனவேதான் இந்த வசனமானது ஹிஜ்ரத்தின் போது இறங்கியதாக குறிப்பு கிடைக்கின்றது.
இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன லரஆதுக இல மஆத். அதாவது, இந்த குர்ஆனின் போதனையினை உமக்கு கடமையாக்கியவன் உம்முடைய திரும்பும் இடத்திற்கு உம்மை நிச்சயமாக மீண்டும் கொண்டு வருவான். இமாம் ஃபக்ருத்தீன் ராசி அவர்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தில் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள மஆத் எனும் சொல், அதாவது திரும்பி வரக்கூடிய இடம் என்பதன் பொருள் மக்காவாகும். அதற்குரிய காரணம் என்னவென்றால், இதன் பொருள் மக்கா வெற்றி நாளன்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் பக்கம் திரும்பி வருதல் ஆகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹிஜ்ரத்தின் போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் மதீனாவிற்கு இடையே இருந்த பொழுது அன்னார் மக்காவின் மீதான அன்பை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் இறங்கி அன்னாரிடத்தில், தாங்கள் உங்களுடைய ஊர் மற்றும் பிறப்பிடத்தின் மீது நேசம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டதற்கு அன்னார் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் கூறினார், அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன லரஆதுக இலா மஆத். அதாவது, குறைஷியர்கள் மீது வெற்றியை வழங்கி மக்காவை நோக்கி திரும்பச் செய்வான். ஏனென்றால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்காவில் இருந்தார்கள், பிறகு அதை விட்டு விட்டார்கள், பிறகு அவர்கள் அங்கு திரும்பி வந்தார்கள். இந்த விஷயமானது மக்காவை தவிர வேறு எந்த ஒரு இடத்தோடும் சரியான முறையில் பொருந்த முடியாது. ஆராய்ச்சியாளர்களின் பார்வையில் திருக்குரானின் இந்த முன்னறிவிப்பானது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கான சான்றாகும் என்கின்றார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறமிருந்து மறைவான செய்தியை கூறினார்கள். மேலும் அன்னார் எவ்வாறு கூறினார்களோ அவ்வாறே அது நிகழ்ந்தது. திருக்குரானில் இன்னொரு இடத்தில் கூட மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு விஷயமானது நினைவூட்டப்பட்டு இருக்கின்றது. அதாவது பாருங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் இறுதியில் மக்கா வெற்றி நிகழும் என்பதை மறக்க வேண்டாம். எனவே நீங்கள் அதற்காக முயற்சியும் துஆவும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த திருக்குரான் முன்னறிவிப்பின் ஒளியில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அப்போது வரை உள்ள அனைத்து போர்கள் மற்றும் போர் படைகளினுடைய ஒரு நோக்கமாக, மைய புள்ளியாக மக்கா வெற்றியே இருந்தது என்று நம்மால் கூற முடியும். وَمِنْ حَيْثُ خَرَجْتَ فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ. இந்த மாபெரும் திருக்குரானின் முன்னறிவிப்பை எடுத்துரைத்தவாறு, அதாவது இது சூரா பக்ராவின் வசனமாகும். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் விளக்கத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒமின் ஹைத்து ஹரஜ்த என்பதற்கு திருக்குரான் விரிவுரையாளர்கள் என்ன பொருள் வழங்கியுள்ளார்கள் என்றால், நீங்கள் எங்கிருந்தாலும் எல்லா நிலையிலும் உங்களுடைய கிபிலாவை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கியே வையுங்கள். அதற்குரிய காரணம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், முந்தைய கட்டளையின் மூலம் இந்த கிபிலாவானது அநேகமாக மதீனாவாசிகளுக்காக இருக்கலாம், மற்ற மக்களுக்காக இல்லை என்ற எண்ணம் உருவாகி இருந்திருக்க முடியும். எனவே இறைவன், நீங்கள் எங்கிருந்து வெளியேறினாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கள் என்று கூறினான். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த வசனமானது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறப்பட்டிருந்தாலும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதன் பொருள் கிபிலாவை நோக்கி முகத்தை திருப்புங்கள் என்பது பொருந்த முடியாது. முதலாவது காரணம் ஏனென்றால், ஏதேனும் நகரத்திலோ அல்லது கிராமத்திலோ இருந்தவாறு நிறைவேற்றப்படுகின்ற தொழுகைகள் நகரத்திலிருந்து வெளியேறும் நேரத்தின் தொழுகைகளை விட பொதுவாக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் எங்கு அதிகமாக தொழுகைகள் நிகழ முடியுமோ அது தொடர்பாக கட்டளை வழங்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். அவ்வாறல்லாமல் எதன்படி அமல் செய்வது பயணத்தின் நிலையில் மிக குறைவானதாக இருக்கின்றதோ அந்த நேரத்திற்காக வழங்கப்பட்டிருக்க கூடாது. உதாரணத்திற்கு, ஏதேனும் ஒரு நபர் நகரை விட்டு காலை 10 மணிக்கு வெளியேறுகிறார், அல்லது அசர் மற்றும் மக்ரிபிற்கு நடுப்பட்ட வேளையில் கிளம்புகிறார், அல்லது நடு இரவின் வேளையில் கிளம்புகிறார் என்றால், இந்த அனைத்து நேரங்களும் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்றால், இந்த நேரங்களில் தொழுகைக்கான கேள்வியே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் மின் ஹைத்து ஹரஜ்த ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற கட்டளையானது பொருளற்றதாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் ஏதேனும் ஒரு நகரை விட்டு கிளம்பும் பொழுது மிக குறைவாகத்தான் தொழுகைக்கான நேரமாக இருக்கின்றது. பொதுவாக மனிதன் அந்த வேளையில் தொழுகையை நிறைவேற்றியிருப்பான், அல்லது ஒருவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கும் என்றால் சிறிது நேரத்திற்கு பிறகும் கூட அந்த தொழுகையை தொழ முடியும். எவ்வாறு இருப்பினும் ஹுரூஜ், அதாவது வெளியேறுதல் என்பதற்கும் தொழுகைக்கும் தொடர்பில்லை. பிறகு ஏதேனும் ஒரு தொழுகை வெளியே செல்லும் நேரத்தோடு ஏதேனும் குறிப்பான தொடர்பு கொண்டிருந்திருக்கும் என்றால்,
கூட இந்த பொருளை நாம் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் எந்த தொழுகையும் வெளியேறும் நேரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கவில்லை என்பதை அனைவரும் நன்கறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்திற்கு பயணத்தின் எண்ணத்தோடு வீட்டை விட்டு வெளியேறுவதோடு பொருத்துவது என்பது எவ்வகையிலும் சரியானதாக இருக்க முடியாது. பிறகு மின் ஹைத்து ஹரஜ்த என்பதற்கு தொழுகையில் கிபிலாவை நோக்கி முகத்தை திருப்புவீராக என்ற பொருள் இல்லை என்பதற்கான மேலும் சான்று என்னவென்றால், பயணத்தின் நிலையில் சில வேளைகளில் திசை என்ற கேள்வியே எழுவதில்லை. எந்த பக்கம் முகம் இருந்தாலும் அந்த திசையை நோக்கி தொழுகுவது ஆகுமானதாக ஆகிவிடுகின்றது. உதாரணத்திற்கு, மனிதன் ஏதேனும் வாகனத்திலிருந்து இறங்க முடியவில்லை என்றால், திருக்குரான் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையில் இருந்து நிரூபணம் ஆவது என்னவென்றால், அப்பொழுது எந்த பக்கம் முகம் இருக்கின்றதோ அந்த திசையை நோக்கி தொழுவது ஆகுமானதாகும். அது கிபிலாவை நோக்கி முகம் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி. அங்கு எந்த திசை என்ற கேள்வியே எழுவதில்லை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அனைத்தும் ஒரே போன்றவைதான். எனது கவனமானது காபத்துல்லாவை நோக்கி இருக்கிறது என்ற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் மனிதன் ரயில் வண்டியில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த திசை என்று பார்க்கப்படுவதில்லை. ஏனென்றால் சில வேளைகளில் வண்டியானது வடக்கு நோக்கியும், சில வேளைகளில் தெற்கு நோக்கியும், சில வேளைகளில் கிழக்கு நோக்கியும், சில வேளைகளில் மேற்கு நோக்கியும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட எந்த நபர் அதில் அமர்ந்து தொழுது கொண்டிருக்கிறாரோ அவருடைய தொழுகையில் எந்த இடையூறும் ஏற்படுவதில்லை. திருக்குரான் விரிவுரையாளர்களின் பொருளை சரியென்று கருதினால் பிறகு இந்த கட்டளையின்படி பயணி அமல் செய்ய முடியாது. அதே போன்று ரயிலில் அமர்ந்திருப்பவரும் அமல் செய்ய இயலாது. எனவே ஹுரூஜ் என்பதில் திசைகள் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லாததாக இருக்கும் பொழுது, இந்த வசனத்திலிருந்து நீங்கள் எங்கிருந்து கிளம்பினாலும் காபத்துல்லாவை நோக்கி முகத்தை திருப்பி தொழுங்கள் என்று பொருள் கொள்வது எவ்வாறு சரியானதாக இருக்க முடியும்? பிறகு இந்த பொருள் இந்த வகையிலும் சரியானது அல்ல. அதாவது இந்த வசனத்திற்கான சொற்பொருள் எவ்வாறு வர முடியும் என்றால், நீங்கள் எங்கிருந்து வெளியேறினாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லது எங்கிருந்து வெளியேறினாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கள். நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதன் தொழ முடியாது என்பதை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் கூற வேண்டுமென்றால், தொழுகையானது ஒரு இடத்தில் நின்றுதான் தொழ முடியும். ஆம், ஒருவேளை இந்த வசனத்தினுடைய சொற்கள் ஹைத்து மா குந்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று இருந்திருக்கும் என்றால், அதாவது நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் என்று இருந்தால் இந்த பொருள் சரியானதாக இருந்திருக்கும். ஆனால் இங்கு அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறான் என்றால், மின் ஹைத்து ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். அதாவது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது முஸ்லிம்களே, எங்கிருந்து நீங்கள் வெளியேறினாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி வையுங்கள். இப்பொழுது தொழுகை வெளியேறும் பொழுது தொழப்படுவதில்லை என்பது தெளிவான விஷயமாகும். இன்னும் கூற வேண்டுமென்றால், ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தவாறு தொழப்படுகின்றது. எனவே இதிலிருந்து இங்கு தொழுவதற்கான பொருள் கொள்வது என்பது எந்நிலையிலும் சரியானதில்லை. தொழுகை மற்றும் வெளியேறுதல் இவைகளுக்கு தொடர்பு இல்லை என ஏற்றுக்கொண்டால் பிறகு திருக்குரானில் முரண் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும் என திருக்குரான் விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதுவும் தவறாகும். அவர்களுக்கு திருக்குரானில் ஏன் முரண் தென்படுகிறது என்றால், அவர்கள் திருக்குரானுடைய சரியான பொருளை மற்றும் அதன் கருத்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர தொடர்பை புரிய முடியவில்லை. எங்கு அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆட்சேபனை தென்படுகிறதோ உடனடியாக ரத்து ஆக்கும் வசனங்கள், ரத்து ஆன வசனங்கள் எனும் விவாதத்தை துவங்கிவிடுகிறார்கள். மேலும் ஒரு வசனத்தை மறுத்த வசனம் என்றும் இன்னொன்றை மறுக்கப்பட்ட வசனம் என்றும் கூறி ஆட்சேபனையை விட்டு தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு முன் எடுத்து கூறியிருக்கக்கூடிய திருக்குரானின் உண்மைகளை கருத்தில் கொண்டால் திருக்குரானில் எந்த முரணும் தென்பட முடியாது. மேலும் எந்த ஒரு வசனத்தையும் அது மறுக்கப்பட்டது என்று கூற வேண்டிய அவசியம் ஏற்படாது. அசல் விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு வெளியேற்றிய போது இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு இந்த ஆட்சேபனை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது, தாங்கள் இப்ராஹிமின் துஆக்களுக்கு ஏற்ப வந்தவர் என்றால், காபத்துல்லாவோடு உங்களுக்கு தொடர்பு இருந்ததென்றால், தாங்கள் மக்காவை விட்டு ஏன் வெளியேற்றப்பட்டுள்ளீர்கள்? அன்னார் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டால் பிறகு அன்னார்தான் இப்ராஹிமின் துஆக்களுக்கு ஏற்ப வந்தவராக எவ்வாறு ஆக முடியும்? இந்த ஆட்சேபனைக்கு அல்லாஹ் பதில் கூறுகின்றான். மின் ஹைத்து ஹரஜ்த ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் மக்காவை விட்டு வெளியேறுவது என்பது தற்காலிகமானதாகும். நாம் உம்மிடம் வாக்குறுதி வழங்குகிறோம். அதாவது, நாம் உமக்கு மீண்டும் சந்தர்ப்பம் வழங்குவோம். மேலும் நீர் மக்காவை வெற்றி கொள்வீர்.
ஆனால் எங்கு அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட அடியார்களோடு இந்த வாக்குறுதி வழங்கி இருக்கின்றானோ அதே வேளையில் அவர்களிடம் அவர்கள் அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றான். இறைவன் அவர்களோடு வாக்குறுதி வழங்கிவிட்டால் அவர்கள் கை மீது கை வைத்து அமர்ந்து விட வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய தேவையில்லை என இருக்கக்கூடாது. இறைவன் வாக்குறுதி வழங்கியிருக்கிறான் என்றால் அவனே அதை பூர்த்தி செய்வான் என்று கருதக்கூடாது. நமக்கு அதை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது என எண்ணக்கூடாது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்திற்கு அவர்களுக்கு கனான் தேசம் வழங்கப்படும் என அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியிருந்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தை அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த நாட்டை அடைந்ததும் அன்னார் தன்னுடைய சமுதாயத்திடம் சென்று சண்டையிட்டு நாட்டை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம், இறைவன் இந்த நாட்டை நமக்கு வழங்குவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றான், எனவே அவனே தன்னுடைய வாக்குறுதியை பூர்த்தி செய்வான், இந்த நாட்டை நம்முடைய ஆதிக்கத்தில் வழங்கி விடுவான், நாம் நாட்டை வெற்றி கொள்வோம் என்றால் பிறகு வாக்குறுதிக்கு என்ன பயன்? வாக்குறுதியோ இறைவன் செய்துள்ளான், எனவே அவனே அதை பூர்த்தி செய்வான், நாம் எந்த வகையான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என தவறுதலாக கருதி கொண்டார்கள். எனவே அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன் என்று கூறினர். அதாவது, மூசாவே, நீர் எங்களிடம் இந்த நாட்டை இறைவன் உங்களுக்கு வழங்குவான் என்று கூறி வந்தீர். இப்பொழுது அனைத்து பொறுப்பும் உன் மீதும் அல்லது உன்னுடைய இறைவன் மீதும் தான் உள்ளது. நாங்கள் இந்த நாட்டை வெற்றி கொண்டால் பிறகு உம்முடைய மற்றும் உம்முடைய இறைவனின் வாக்குறுதிக்கு என்ன பயன்? இந்த தேசமானது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று இறைவன் வாக்குறுதி வழங்கியதாக நீர் எங்களிடம் கூறி வந்தீர். எனவே இப்பொழுது நீயும் உம்முடைய இறைவனும் இருவரும் சென்று சண்டையிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருப்போம். நீங்கள் இந்த தேசத்தை வெற்றி கொண்டு எங்களிடம் கொடுத்தால் பிறகு நாங்கள் அதில் நுழைவோம் என்று கூறினர். இப்போது வெளிப்படையாக அவர்கள் கூறுவது சரியானதாக தெரியலாம். அதாவது, ஏதேனும் ஒரு நபர் பிறரிடம் நான் உமக்கு இன்ன பொருளை வழங்குவேன் என்று கூறி அவர் அந்த நபரிடம் வந்து அந்த பொருளை கேட்கும் பொழுது கடை வீதிக்கு சென்று வாங்கிக்கொள் என்று கூறினால் அனைத்து மக்களும் என்ன கூறுவார்கள் என்றால், அவர் கடைவீதிக்குத்தான் சென்று அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் பிறகு அவர் தான் தருவதாக வாக்குறுதி வழங்குவதன் அவசியம் என்ன வந்தது? எனவே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த கூற்றானது அறிவுக்கு பொருந்துவது போன்று தெரிகிறது. ஆனால் இறை இயக்கங்களில் இது முதல் ரக அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகும். இறைவன் பனி இஸ்ராயில் சமுதாயத்தினரை புகழவில்லை. அவன், நீங்கள் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை, இது நம்முடைய பொறுப்பாகும், நாம் இந்த தேசத்தை பெற்று உங்களிடம் தருவோம் என்று கூறவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன கூறினான் என்றால், நீங்கள் எம்மை அவமதித்தீர்கள், எனவே நீங்கள் இந்த தேசத்தை விட்டு விலக்கப்பட்டவர்களாக ஆகின்றீர்கள். 40 ஆண்டுகள் வரை காடுகளில் சுற்றித் திரியுங்கள். நீங்கள் இந்த தேசத்திற்கு வாரிசாக ஆக முடியாது. உம்முடைய புதிய தலைமுறை இந்த தேசத்திற்கு வாரிசாகும் என்று கூறினான். ஏனென்றால் நீங்கள் எம்மை அவமதித்துள்ளீர்கள். ஆக பாருங்கள், இந்த விஷயமானது மனித பார்வையின் அடிப்படையில் சரியானதும் அறிவுக்கு ஏற்பவும் தான் இருக்கிறது என கூற முடியும். ஆனால் இறை இயக்கங்களின் அடிப்படையில் முற்றிலும் அறிவுக்கு முரணானதாகும். மேலும் மனிதனை தண்டனைக்கு தகுதியுடையவனாக ஆக்கிவிடுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், மனிதன் ஏதேனும் வாக்குறுதி வழங்குகிறான் என்றால் அவனுக்கு விண்ணின் மாற்றங்கள் மற்றும் பூமியின் மாற்றங்கள் அவனது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. எனவே அவன் வாக்குறுதி வழங்கும் பொழுது அவனுடைய கட்டுப்பாட்டில் எவைகள் இருக்கின்றனவோ அது தொடர்பாகவே வாக்குறுதி வழங்குகிறான். ஆனால் இறைவன்புறமிருந்து வாக்குறுதி வழங்கப்படும் பொழுது அதன் பொருள் என்னவாக இருக்கும் என்றால், அந்த பொருளை அடைவது என்பது உங்களுக்கு சாத்தியமில்லாததாகும். ஆனால் அது எம்முடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த சமுதாயம் ஃபிரௌனுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வரை அடிமையாக இருந்ததோ, அவனுக்கு செங்கல்களை தயாரித்து கொண்டிருந்ததோ, மரக்கட்டைகளை வெட்டி கொண்டிருந்ததோ, இழிவிலும் இழிவான செயல்களை செய்து கொண்டிருந்ததோ, அது இவ்வளவு பெரிய மகத்தான தேசத்தின் மீது, எந்த தேசத்தின் மீது ஆது சமுதாயம் ஆட்சி செய்து வந்ததோ அதன் மீது எவ்வாறு ஆதிக்கம் செலுத்த முடியும்? அவர்களுக்கு இந்த நாடு கிடைப்பது என்பது எளிதானதாக இருக்கவில்லை. ஆனால் இறைவன் என்ன கூறினான் என்றால், இந்த தேசத்தை அடைவது உங்களுக்கு சாத்தியம் இல்லாததாக தெரிகிறது, ஆனால் நாம் வாக்குறுதி வழங்குகிறோம், நாம் இந்த தேசத்தை உங்களுக்கு வழங்குவோம், மேலும் நீங்கள் இந்த தேசத்தை எம்முடைய உதவியினால் அடைவீர்கள். எனவே இறைவனுடைய வாக்குறுதிகள் என்பதற்கு அவன் வாக்குறுதி வழங்கிவிட்டான், எனவே அடியானுக்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை என்பது பொருள் அல்ல. மாறாக, எப்பொழுது நீங்கள் அந்த பொருளை அடைவதற்கு திட்டங்களை கைக்கொள்வீர்களோ இறைவன் உங்களுக்கு உதவுவான், மேலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதே அதன் பொருளாகும். எனவே அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகள் வேறு வகையானவைகளாக இருக்கின்றன.
அடியார்களின் வாக்குறுதிகள் வேறு வகையைச் சார்ந்தவை. எந்த இறை வாக்குறுதிகளில் திட்டமிடுவது உள்ளடங்கியதாக இருக்கிறதோ அவைகளில் அடியார்கள் தலையிட வேண்டியது அவசியமாகும். மேலும் அவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியது வரும். அடியான் அதில் தலையிடவில்லை என்றால், மேலும் அதை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டான் என்றால், அவன் தண்டனைக்கு தகுதியுடையவனாக இருப்பான். ஆனால் அடியார்களின் வாக்குறுதியில் அவ்வாறு கிடையாது. அடியான், நான் உங்களுக்காக இறைவனுடைய நியதியை மாற்றிவிடுவேன் என்று கூற முடியாது. ஏனென்றால் அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவன் அவ்வாறு கூறுவான் என்றால், பிறகு நாம் அவனிடம் நியதியை மாற்றுவதற்கு நீ யார் என கேட்போம். ஆனால் நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உதவுவேன், மேலும் என்னுடைய நியதியை மாற்றுவேன் என்று இறைவனால் கூற முடியும். ஏனென்றால் நியதி எப்படிப்பட்ட ஒன்றென்றால் அது அவனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. அவன் விரும்பும் பொழுது அதை மாற்றிவிடுகிறான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றிக்கான வாக்குறுதி வழங்கிய போது, அத்துடன் முஸ்லிம்களிடம், முஸ்லிம்களே, நீங்கள் மூசாவின் சமுதாயத்தை போன்று இறைவன் மக்காவை வழங்குவதற்கான வாக்குறுதியை வழங்கிவிட்டான், அவன் தானே அதை பூர்த்தி செய்து விடுவான், நாம் அதற்காக எவ்வித திட்டமும் தீட்ட வேண்டிய அவசியமில்லை என்று கருதி கொள்ளாதீர்கள். மாறாக அதை பூர்த்தி செய்வதற்கு நீங்களும் முயற்சி செய்ய வேண்டியது வரும் என கூறினான். இறைவனுடைய வாக்குறுதியின் பொருள் என்னவென்றால், நீங்கள் பலகீனமானவர்கள். நீங்கள் பலவீனமானவர்களாக இல்லாதிருந்திருந்தால் பிறகு மக்காவை விட்டு ஏன் செல்ல போகிறீர்கள்? மக்காவை விட்டு வெளியேறுவதனுடைய பொருளே என்னவென்றால், நீங்கள் பலவீனமானவர்கள். உங்களுடைய எதிரி வலுவானவனும் ஆற்றல் மிக்கவனும் ஆவான். ஆனால் இறைவன் உங்களுக்கு ஆற்றலை வழங்குவான். மேலும் நீங்கள் எதிரியிடமிருந்து மக்காவை பிடுங்கி விடுவீர்கள். எனவே வமின் ஹைது ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்பதனுடைய பொருள், நீங்கள் எங்கிருந்து வெளியேறினாலும் அல்லது எந்த இடத்தை விட்டு வெளியேறினாலும் உங்களுடைய நோக்கம் நாம் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். பிறகு ஹுரூஜ் என்பதற்கு படையெடுப்பு என்ற பொருளும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தினுடைய பொருள், நீங்கள் எங்கு படையெடுத்தாலும், எந்த இடத்திற்கு போருக்காக சென்றாலும், நீங்கள் கிழக்கை நோக்கி கிளம்பினாலோ அல்லது தெற்கை நோக்கி கிளம்பினாலோ, மேற்கை நோக்கி கிளம்பினாலோ அல்லது வடக்கை நோக்கி கிளம்பினாலோ, உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், உங்களுடைய இந்த படையெடுப்பு மக்கா வெற்றிக்கான அடித்தளம் இடக்கூடியதாக இருக்க வேண்டும் என பொருள்படும். உதாரணத்திற்கு, நீங்கள் தெற்கு பக்கமாக எதிரிகளின் மீது தாக்குதல் தொடுக்க விரும்பினால், அதே வேளையில் எதிரியினுடைய நாட்டின் மேற்கு பக்கம் அவனுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால், மேலும் அவர்கள் பின்புறமிருந்து தாக்குதல் தொடுத்து விடுவார்களோ என்ற ஐயம் இருக்கும் என்றால், நீங்கள் முதலில் மேற்கு பக்கம் தாக்குதல் நடத்தி அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்பதன் பொருள், இந்த மேற்கு பக்கமாக செய்யப்படக்கூடிய தாக்குதல் தெற்கு பக்கமாக செய்யப்படக்கூடிய தாக்குதலுக்கான முதற்கட்ட நடவடிக்கை என்றே பொருள்படும். அதே போன்று அந்த சமுதாயத்தினுடைய தோழர்கள் வடக்கு பக்கம் வசிக்கிறார்கள், நீங்கள் அவர்களை தாக்கினால் உங்களுடைய இந்த தாக்குதலானது தெற்கு பக்கம் நடத்தியதாகவே பொருள்படும். ஏனென்றால் உங்களுடைய அசல் நோக்கம் தெற்கில் உள்ள எதிரிகளின் மீது தாக்குதல் தொடுப்பதாகும். இந்த அசல் விஷயத்தை சுட்டி காட்டியவாறு அல்லாஹ் கூறுகின்றான், முஸ்லிம்களே, ஏதேனும் ஒரு சமுதாயம், ஒரு தேசம் மற்றும் ஒரு பகுதியில் படையெடுத்தால் உங்களுடைய பார்வை மக்காவை நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் அதை உங்களுடைய கைகளினால் வெற்றி கொள்ளச் செய்ய விரும்புகிறான். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போர்களை நாம் பார்வையிட்டால் அவைகளில் இந்த அம்சத்தை தெளிவாக காண முடியும். மேலும் அன்னாருடைய அனைத்து போர்களுடைய மேலான நோக்கம் மக்காவை வெற்றி கொள்வதாக மட்டுமே இருந்தது. எந்த போரில் அன்னார் இந்த நோக்கம் மரணிப்பதாக கண்டார்களோ, அல்லது எந்த சமுதாயம் தொடர்பாக இதோடு போரிடுவதன் விளைவாக மக்கா வெற்றியில் தாமதம் ஏற்படும் என அன்னார் உணர்ந்தார்களோ, போருக்காக தூண்டப்பட்டிருந்தாலும் கூட அன்னார் அமைதியாகவும் அதை கண்டுகொள்ளாமலும் இருப்பார்கள். இவ்வாறு பல சமுதாயங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எழுந்தன. மேலும் அவர்கள் சீண்டவும் செய்தார்கள். ஆனால் அன்னார் எப்பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். ஆனால் எந்த சமுதாயத்தை வீழ்த்துவதனால் மக்கா வெற்றி கிடைக்க இயலுமோ அப்படிப்பட்ட சமுதாயங்கள் எதிராக எழுந்தால் அத்துடன் அன்னார் நிச்சயமாக போர் செய்துள்ளார்கள். அனைத்து இஸ்லாமிய போர்களின் மீது நாம் பார்வையை செலுத்தினால் அவைகள் அனைத்தும் தன்னகத்தே ஒரு நுட்பமான அம்சத்தை கொண்டிருந்தன என்பது தெரிய வரும். அதிலும் குறிப்பாக மக்கா வெற்றிக்கு முன்பாக நடந்த போர்களில் அவைகள் அனைத்தினுடைய நோக்கமும்
மக்கா வெற்றிக்கான பாதையை சரி செய்வதாக மட்டுமே இருந்தது. இந்த வசனத்திற்கு நீங்கள் எங்கிருந்து கிளம்பினாலும் கிப்லாவை நோக்கி முகத்தை திருப்புங்கள் என்பது பொருளாக இருந்திருந்தால், ஏற்கனவே கூறப்பட்டது போன்று மின் ஹைசு ஹரஜ்த என்ற சொற்கள் இந்த வசனத்தில் இருந்திருக்காது. மாறாக அந்த சொற்களுக்கு பதிலாக நீங்கள் எங்கிருந்தாலும் கிப்லாவை நோக்கி உங்களுடைய முகத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற சொல் வந்திருக்கும். கிப்லாவை நோக்கி முகத்தை திருப்புவதற்கு எங்கிருந்தாலும் என்கின்ற சொல் வந்திருக்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்து கிளம்பினாலும் கிப்லாவை நோக்கி முகத்தை திருப்புங்கள் என்று வந்திருக்காது. ஏனென்றால் மக்கள் எங்கிருந்தேனும் கிளம்பும் நேரத்தில் தொழுவதில்லை. கிளம்பும் போது மக்கள் நடக்கின்றார்கள். எனவே இந்த வசனத்திற்கு தொழுகையை நிறைவேற்றுதலோடு எவ்வித தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்வதென்றால், இந்த வசனத்திற்கு நீங்கள் எங்கிருந்து வெளியேறினாலும் அதன் முகமானது கிழக்கு நோக்கி இருந்தாலும், நீங்கள் கிளம்பும் இடத்தின் முகம் மேற்கு பக்கமாக இருந்தாலும், நீங்கள் கிளம்பும் இடத்தின் முகம் வடக்கு பக்கமாக இருந்தாலும், நீங்கள் கிளம்பும் இடத்தின் முகம் தெற்கு நோக்கி இருந்தாலும், என் நிலையிலும் உங்களுடைய முகம் மக்காவை நோக்கி இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் நீங்கள் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதன் பக்கம் இருக்க வேண்டும். மேலும் அங்கு இஸ்லாத்தை நிலைநாட்டி முழு அரபு நாட்டையும் அதன் தாக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே இதன் பொருளாகும். வஜூஹ் என்கின்ற சொல்லுக்கு நோக்கங்கள் என்ற பொருளும் உள்ளன. எனவே இதன் பொருள் என்னவென்றால், உங்களுடைய நோக்கம் ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் காபத்துல்லாவை வெற்றி கொண்டு அதை இஸ்லாத்தின் தலைமையகமாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் எதுவரை மக்காவில் இஸ்லாம் பரவாதோ, எதுவரை மக்கா முஸ்லிம்களின் கீழ் வந்து விடாதோ, அப்போது வரை மீதமுள்ள அனைத்து அரபு நாடும் முஸ்லிமாக முடியாது. இந்த திட்டமே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நிச்சயமாக இந்த திட்டமானது அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சந்தேகமின்றி அரபு நாட்டினுடைய ஆட்சியானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கவில்லை. ஆனால் அங்கு ஒரே அரசரின் ஆட்சி மட்டும் இருக்கவில்லை. பல்வேறு அரசர்கள் அத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். மேலும் உடன்படிக்கைகளையும் செய்து வந்தார்கள். அதே போன்று மக்கா முழுமையான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கவில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அது ஒரு நாட்டினுடைய தலைநகராக இருந்தது. அந்த நாட்டின் மக்கள் தொகை 15-20 லட்சம் வரை இருந்தது. அக்கம்பக்கத்து அனைத்து கோத்திரங்களின் பார்வைகளும் அதன் பக்கம் இருந்தன. மேலும் அதன் தீர்ப்புகள் மற்றும் கட்டளைகளை கட்டுப்பட தகுந்ததாக கருதி வந்தார்கள். பிறகு அந்த காலத்தின் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்தது. 15,000-16,000 அதன் மக்கள் தொகையாக இருந்தது. மேலும் அதனுடைய முழு மக்கள் தொகையும், இன்னும் கூற வேண்டும் என்றால் முழு நாட்டினுடைய 15-20 லட்சம் மக்கள் அனைவரும் படை வீரர்களாக இருந்தார்கள். போர் வித்தைகளில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். துணிச்சலான போர் வீரர்களாகவும் சண்டையிடுபவர்களாகவும் இருந்தார்கள். முஸ்லிம்கள் அவர்களை எதிர்கொள்வது என்பது சாதாரண விஷயமாக இருக்கவில்லை. இந்த வசனம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கிய பொழுது முஸ்லிம்களில் வெறும் 400-500 பேர் போர் வீரர்கள் மட்டுமே இருந்தனர். அதிகமாக 1000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களையும் குழந்தைகள் போன்றவர்களையும் சேர்த்தால் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,000 அல்லது 12,000 இருந்தது. இதைவிட அதிகமாக முஸ்லிம்களின் எண்ணிக்கை இருக்கவில்லை. அவர்களினுடைய போர் ஆற்றல் என்பது எந்நிலையிலும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கவில்லை. முஸ்லிம்கள் மிகவும் பலவீனமாக இருந்த மற்றும் அவர்களின் எண்ணிக்கை நிராகரிப்பாளர்களுக்கு எதிரில் ஒன்றுமற்றதாக இருந்த நிலைமையில் எப்போது அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்கான எந்த ஆயுதமும் இருக்கவில்லையோ, மேலும் அவர்களினுடைய போர் ஆற்றலானது நிராகரிப்பாளர்களோடு ஒப்பிடுகையில் எந்த ஒரு மதிப்பையும் கொண்டிருக்காத நேரத்தில் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு அறைகூவல் விடுக்கின்றான். அதாவது, இந்த முஸ்லிம்கள் உங்களுக்கு மிக குறைந்தவர்களாக தெரிகின்றார்கள். உங்களுக்கு அவர்கள் பலவீனமானவர்களாகவும் ஆற்றலற்றவர்களாகவும் தென்படுகின்றார்கள். ஆனால் இந்த முஸ்லிம்கள் ஒரு நாள் உங்களுடைய நாட்டை வெற்றி கொள்வார்கள், உங்களுடைய தலைநகரை கைப்பற்றுவார்கள். மேலும் அங்கு அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் என்றால், இஸ்லாத்தின் கட்டளைகளை அங்கு நடைமுறைப்படுத்துவார்கள். மேலும் நிராகரிப்பை அரபு நாட்டின் பூமியிலிருந்து முற்றிலும் அகற்றுவார்கள். முஸ்லிம்களின் நிலைமையின் அடிப்படையில் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதமாக இருந்தது. பிறகு இந்த வாதமானது ஒரு குறிப்பிடத்தக்க பகுதிக்கு உட்பட்டதாக மட்டும் இருக்கவில்லை. மாறாக இந்த வாதத்தின் தாக்கமானது பரந்ததிலும் பரந்ததாக இருந்தது. ஏனென்றால்
இதில் மக்கா வெற்றி கொள்ளப்படுவது பற்றிய முன்னறிவிப்பு மட்டும் செய்யப்படவில்லை, மாறாக அரபு நாடு முழுவதும் வெற்றி கொள்ளப்படுவதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் கூற வேண்டுமென்றால் அதில் கிறித்தவத்துக்கும் அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது, யூத மார்க்கத்திற்கும் அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் நெருப்பை வழிபடும் மார்க்கத்துக்கும் அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அனைத்து மார்க்கங்களையும் தோல்வியுறச் செய்து இஸ்லாம் முழு உலகிலும் வெற்றி பெறும் என்பது எவ்வளவு வலுவான அறிவிப்பாக இருந்ததென்றால், இந்த வாதம் ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதமாக இருந்தது. இதன் காரணமாகவே நிராகரிப்பாளர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊது பில்லாஹ் பைத்தியக்காரர் என்று கூறி வந்தார்கள். மேலும் அவர்கள் சஹாபிகளையும் பைத்தியக்காரர்களாக கருதி வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாதத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், அது பூர்த்தியாவது என்பது இந்த பௌதிக உலகில் அதற்கான எந்த ஒரு காரணியும் தென்பட்டிருக்கவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், எதுவரை அசாதாரணமான பணிகளை செய்வதற்கு மனிதனில் எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக வேண்டுமென்றால், சில வேளைகளில் மருத்துவ மொழியில் மோனோமேனியா என்று கூறப்படுகிறது. அதாவது முழுக்க ஒரு பொருளின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்துவது. எப்போது வரை பிற அனைத்து நோக்கங்களையும் மறந்துவிட மாட்டானோ, எப்போது வரை அவனிடத்தில் ஒரு வகையான நிம்மதியற்ற தன்மை இருக்குமோ, எப்போது வரை அசாதாரணமான பணிகளை செய்வதற்கு அவனுக்குள் ஒரு பித்து பிடித்தது போன்ற நிலை உருவாகாதோ, அப்போது வரை அந்த பணிகளில் வெற்றி கிடைக்க முடியாது. இதன் பக்கமே திருக்குர்ஆன் இந்த வசனத்தில் கவனமூட்டியிருக்கின்றது. அதாவது, நீங்கள் மற்ற அனைத்து நோக்கங்களையும் மறந்துவிடுங்கள், நாம் மக்காவை இஸ்லாத்திற்காக வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் முன்வையுங்கள். எதுவரை இந்த தலைமையகம் மற்றும் இந்த கோட்டை உங்களுக்கு கிடைக்காதோ, முழு அரபு நாடும் பிறகு முழு உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க முடியாது. இங்கு அல்லாஹ் நீங்கள் எந்த இடத்திலிருந்து வெளியேறினாலும் உங்களுடைய கவனத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று மட்டும் கூறியிருக்கின்றானோ, நீங்கள் எந்த பக்கம் தாக்குதல் தொடுத்தாலும் உங்களுடைய கவனத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று ஏன் கூறவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்குரிய பதில் என்னவென்றால், வெளியேறும் பொழுதுதான் நம்முடைய இந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்ன என்று தீர்மானிக்கப்படுகிறது. மனிதன் முதலில் சண்டையை தொடங்கிவிட்டு பிறகு அதனுடைய நோக்கத்தை பற்றி சிந்திப்பது என்பது நிகழ்வதில்லை. எனவே இங்கு மக்கா வெற்றியை நோக்கமாக முன்வைப்பதன் பக்கம் கவனமூட்டுவது நோக்கமாக இருந்தது. எனவே அல்லாஹ் கூறினான், நீங்கள் வெளியேறும் பொழுது நம்முடைய இந்த போரினுடைய தாக்கம் மக்கா வெற்றியின் மீது எவ்வாறு ஏற்படும் என்பதை பாருங்கள். அந்த போர் மக்கா வெற்றியில் உதவிகரமானதாக இருக்காதென்றால் பிறகு அதை விட்டுவிடுங்கள். இதன் மூலம் இஸ்லாம் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கொடூரமான முறையில் போர் செய்வதற்கான அனுமதி வழங்குகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனங்கள் இறங்குவதற்கு முன்பாகவே நிராகரிப்பாளர்களோடு போர்கள் தொடங்கியிருந்தன என்பது வரலாற்றிலிருந்து நிறுவனமாகிறது. நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், மின் ஹைத்து ஹரஜ்த என்பதில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பொருள்படுவார்கள். அதன் காரணம் என்னவென்றால், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த வடிவில் மக்கா வெற்றியின் அவசியம் எஞ்சியிருக்கவில்லை. ஏனென்றால் அன்னாருக்கு பிறகு மக்காவின் மீது எவ்வித தாக்குதலும் நடக்கப் போவதில்லை. மாறாக அது முழுவதுமாக முஸ்லிம்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும். எனவே இதில் எதிர்காலத்திற்கும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கண்ணியத்திற்குரிய மக்கா மீண்டும் பௌதிகமான முறையில் வெற்றி கொள்ளப்படாது. ஏனென்றால் மக்காவின் மகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு செயல் துடிப்புள்ள கூட்டம் உருவாகிவிடும். மேலும் அது எப்பொழுதும் முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலேயே இருக்கும். எனவே அங்கு போர் என்கின்ற சாக்கு போக்கானதும் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த முன்னுரை மற்றும் விளக்கத்தினுடைய அவசியம் என்ன ஏற்பட்டதென்றால், மக்கா வெற்றியினுடைய சம்பவங்கள் தொடர்பான குறிப்பில் அதனுடைய வரலாற்று பின்னணியை புரிவது எளிதாக இருக்கும். மீதமுள்ளவை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். இப்போது நான் ஒரு ஷஹீதை பற்றி எடுத்துரைப்பேன். மேலும் தொழுகைக்கு பிறகு அவருடைய ஜனாசா தொழுகையையும் தொலை வைப்பேன். அது மதிப்பிற்குரிய டாக்டர் ஷேக் முஹம்மத் மெஹமூத் சாஹிப் அவர்களுடையதாகும். சர்கோதாவை சார்ந்தவர்கள். ஷேக் முபஷிர் அஹ்மத் தெஹ்லவி சாஹிபுடைய மகன் ஆவார்கள். இவர்களே அஹ்மதியத்தின் எதிரிகள் மே மாதம் 16ஆம் தேதியன்று துப்பாக்கியால் சுட்டு ஷஹீதாக்கி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விவரங்களில் எழுதப்பட்டுள்ளதாவது, சம்பவம் நடந்த நாளன்று டாக்டர் சாஹிப் ஜுமா தொழுகையை நிறைவேற்றிய பிறகு தன்னுடைய குடும்பத்தினரோடு சர்கோதாவில் உள்ள ஃபாத்திமா மருத்துவமனைக்கு, எங்கு அவர்கள் பணியாற்றி வந்தார்களோ, அங்கு சென்றார்கள்.
மருத்துவமனைக்குள் நுழைந்ததும், மெயின் ரிசப்ஷன் பகுதியை கடந்ததும், எமர்ஜென்சி வார்டிற்கு முன்புள்ள காரிடார் வழியாக தன்னுடைய அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அங்கு ஏற்கனவே இருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவன் அன்னாரை பின்தொடர்ந்து வந்து ஷாப்பிங் பேக்கிலிருந்து துப்பாக்கியை எடுத்து பின்புறமாக சுட்டான். அவர்களுக்கு 2 குண்டுகள் பட்டன. அது உடலை துளைத்துக் கொண்டு மறுபக்கம் வழியாக வெளிவந்தன. உடனடியாக சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். ஆனால் காயங்களின் காரணமாக மதிப்பிற்குரிய டாக்டர் சாஹிப் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சம்பவத்திற்கு பிறகு தாக்குதல் நடத்தியவன் ஆயுதத்தை அசைத்து காட்டியவாறு மருத்துவமனைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த தன்னுடைய நண்பனோடு மோட்டார் சைக்கிளில் ஓடிவிட்டான். ஷஹாதத்தின் போது மர்ஹூம் அவர்களின் வயது 59 இருந்தது. ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத்தானது அவர்களினுடைய கொள்ளுப்பாட்டனார் மதிப்பிற்குரிய பாபு ஏஜாசுல் ஹுசைன் சாஹிப் அவர்களுடைய சகோதரர் சர்ஃபராஸ் ஹுசைன் தெஹல்வி சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வந்தது. அவர் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்திருந்தார். பிறகு ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் கொள்ளுப்பாட்டனார் மதிப்பிற்குரிய பாபு ஏஜாஸ் ஹுசைன் சாஹிப் அவர்கள் தன்னுடைய சகோதரர் மூலமாக பைய செய்தார்கள். கொள்ளுப்பாட்டனார் பாபு ஏஜாஸ் ஹுசைன் சாஹிப் மற்றும் பாட்டனார் பாபு நசீர் அஹமத் சாஹிப் இருவருக்கும் ஒருவர் பின் ஒருவராக டெல்லி ஜமாத்தினுடைய அமீராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் லாகூரின் எஃப்சி கல்லூரியில் எஃப்எஸ்சி தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு ராவல்பிண்டியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார்கள். அங்கிருந்து எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று 1990ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ்ஸிற்கு பிறகு பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். 4 ஆண்டுகள் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஜின்னா ஹாஸ்பிட்டல் லாகூரில் பணி செய்தார்கள். 1998இல் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன் யூகேவினுடைய உறுப்பினராகவும் 2021இல் இங்கிருந்து ஃபெலோஷிப்பினுடைய கௌரவ பட்டமும் இவர்களுக்கு கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூம் 2001இல் சர்கோதா ஷிஃப்ட் ஆனார்கள். சர்கோதா ஷிஃப்ட் ஆவதில் மனித குலத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற காரணமே பிரதானமானதாக இருந்தது. அன்னார் மாவட்டத்தினுடைய முதல் கல்லீரல் மற்றும் வயிறு சார்ந்த நோய்களினுடைய சிறப்பு மருத்துவராக இருந்தார்கள். சர்கோதாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்தார்கள். அதன் உரிமையாளருக்கும் டாக்டர் சாஹிப் அவர்களுக்கும் நல்ல தொடர்புகள் இருந்தன. ஆனால் அவர் அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தார். 2018ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டியிருந்தது. அரசியல்வாதியாக இருந்தார். மௌலவிகள் அவருக்கு நாம் இவ்வாறு செய்துவிடுவோம் அவ்வாறு செய்துவிடுவோம் என்று மிரட்டல்கள் விடுத்து வந்தனர். அதன் காரணமாக டாக்டர் சாஹிப் அவர்களிடம், நீங்கள் என்னுடைய மருத்துவமனையை விட்டுவிடுங்கள், இது என்னுடைய நிர்பந்தமாகும், இனி தாங்கள் என்னோடு பணி செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். எவ்வாறு இருப்பினும் டாக்டர் சாஹிப் அவர்கள் அந்த பணியை விட்டுவிட்டார்கள். பிறகு அவர்கள் வேறொரு மருத்துவமனையில் இணைந்தார்கள். 2001ஆம் ஆண்டு இவர்கள் சர்கோதாவிற்கு ஷிஃப்ட் ஆனதிலிருந்து முறையாக ரப்வாவில் உள்ள ஃபஸ்லே உமர் மருத்துவமனைக்கும் விசிட்டிங் டாக்டராக நேரம் ஒதுக்கி வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் கைகளில் சுகத்தை கொடுத்திருந்தான். பெரும்பாலான எண்ணிக்கையில் மக்கள் அவர்களிடமிருந்து பயனடைந்து வந்தார்கள். அவர்களுக்கு உலக அறிவு தவிர மார்க்க அறிவும் அதிகம் இருந்தது. திருக்குரானினுடைய விளக்க உரை, தஸ்கரா, ரூஹானி ஹசாயின் உட்பட பிற ஜமாத் புத்தகங்களையும் கொள்கை முரண்பாடுகள் தொடர்பான நூல்களையும் அவர்கள் படித்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்களுக்கு சர்கோதா மாவட்டத்தினுடைய நாயப் அமீராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. மெடிக்கல் அசோசியேஷன் நிறுவப்பட்ட பிறகு அதன் உறுப்பினராக இருந்தார்கள். 2024இல் இவர்கள் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள். சர்கோதா சாப்டரின் தலைவராகவும் இருந்தார்கள். கடந்த 3 ஆண்டு காலங்களாக கேன்சர் பாதிப்பும் இருந்தது. அவ்வாறு இருந்தும் கூட எப்பொழுதும் தன்னுடைய நோய் மீது பிறருடைய நோய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்நேரமும் தொண்டாற்றுவதற்கு தயாராக இருந்தார்கள். நோயாளிகளோடு அனுதாபத்தோடும் அன்போடும் நடந்து வந்தார்கள். தேவையுடையவர்களுக்கு இலவச மருத்துவம் செய்வது அன்னாரினுடைய சிறப்பம்சமாக இருந்தது. தேவையுடைய நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் செய்வதோடு அவர்கள் திரும்பிச் செல்வதற்கான பணத்தையும் கூட கொடுத்து வந்தார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் இலவசமாக மருத்துவ பரிசோதனைகளை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு பணமும் கொடுத்து வந்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று சர்கோதா மாவட்டத்தினுடைய முதல் வயிறு மற்றும் கல்லீரல் நோய்க்கான சிறப்பு மருத்துவராக இருந்தார்கள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெண் பிள்ளைகளினுடைய திருமணத்தில் யாருக்கும் தெரியாமல் பெரும் உதவி செய்து வந்தார்கள். ஒரு தேவையுடையவர் எழுதியுள்ளார், ஒரு தேவையுடையவருக்கு நீண்ட காலமாக தொடர்ந்து பொருளாதார உதவி செய்து வந்தார்கள். முதலில் அந்த நபர் மாதத்தில் 1 முறை வந்தார். பிறகு அவர் 2 நாளைக்கு 1 முறை, 3 நாளைக்கு 1 முறை வரத் தொடங்கிவிட்டார். ஆனால் பிறகும் கூட அன்னார் அந்த நபருக்கு உதவி செய்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த நபர் அதிக பிடிவாதமாக இருந்திருப்பார். ஏதேனும் ஒரு விஷயத்தில் டாக்டர் சாஹிப் பொதுவாக கோபம் கொள்வதில்லை,
மிகுந்த மென்மையான உள்ளத்தை உடையவர்களாக இருந்தார்கள். சற்று கடினமான வார்த்தை வாயிலிருந்து வந்துவிட்டது. ஆனால் அவர்களினுடைய இயல்பில் மென்மை இருந்தது, நன்மை இருந்தது. நான் ஏன் அவரோடு கடுமையான முறையில் பேசிவிட்டேன் என முழு இரவும் நிம்மதி இழந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்த நாள் அந்த நபரை அழைத்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். பிறகு அவருக்கு பொருளாதார உதவி செய்தார்கள். போதுமான தொகையை கொடுத்தார்கள். ஜமாத்தின் சான்றோர்களோடு நல்ல தொடர்பு இருந்தது. தேவை ஏற்படும் பொழுது ரபுவா சென்று குறிப்பாக நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை பரிந்துரைத்து வந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய தாயார் அமத்துல் ஹை சாஹிபா கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் பெற்றோர்களுக்கு அளவு கடந்த கண்ணியம் வழங்குபவராக இருந்தார்கள். நாங்கள் கேட்காமலேயே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவராக இருந்தார். நாங்கள் கேட்பதில்லை, ஆனால் அவர் பூர்த்தி செய்து வந்தார். குழந்தை பருவத்திலிருந்து எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். தான் உண்டு, தனது வேலை உண்டு என இருப்பவர். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். ஏழைகள் மற்றும் நோயாளிகளை கவனித்து வந்தார்கள். பொருளாதார விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கலினுடைய முழு கணக்கு வழக்குகளை வைத்திருந்தார்கள். முழு குடும்பத்தையும் பரஸ்பரம் ஒன்றிணைத்து வைத்திருந்தார்கள். அவர்களினுடைய துணைவியார் நூர் சாஹிபா கூறுகிறார்கள், ஜமாத் அமைப்போடு இணைந்திருக்குமாறு எப்பொழுதும் குழந்தைகளுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு உறுதியான கொள்கை பிடிப்பு இருந்தது. ஹுத்பாக்களை முறையாக கேட்டு வந்தார்கள். குறிப்புகளையும் தன்னுடைய டைரியில் எடுத்து வந்தார்கள். மிக குறைவான மக்களே இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக வாழ்வை அர்ப்பணித்தவர்களும் கூட அவ்வாறு செய்வதில்லை. இவை பலன் தரும் என அவர்கள் ஹுத்பாக்களினுடைய குறிப்புகளை எடுத்து வந்தார்கள். சந்தா செலுத்துவதும் முன்னுதாரணம் கொண்டதாக இருந்தது. ஷஹாதத்தின் போது அவர்களினுடைய வசியத் சந்தா 2025ஆம் ஆண்டு வரை அனைத்தும் செலுத்தப்பட்டிருந்தது. அவர்களினுடைய மகன் டாக்டர் பசீர் அவர்களுக்கு 4 பிள்ளைகள், 2 மகன்கள், 2 மகள்கள். ஒரு மகன் டாக்டர் ஆவார். அவர் கூறுகிறார், எப்பொழுதும் எங்களுக்கு ஹிலாஃபத்தோடு தொடர்பு கொண்டிருக்குமாறு அறிவுறுத்தி வந்தார்கள். அவர்களினுடைய மகள் சாய்மா கூறுகிறார்கள், மிகவும் கருணை கொண்ட தந்தையாக இருந்தார்கள். என்னுடைய திருமணத்தின் போது எனக்கு கூறிய அறிவுரை என்னவாக இருந்ததென்றால், மகளே, உன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்று எப்பொழுதும் ஜமாத் அமைப்போடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்றார்கள். எப்பொழுதாவது ஏதேனும் விஷயம் தொடர்பாக ஜமாத்திற்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள். பொதுவாக தந்தையார் அவர்கள் பணிகளுக்கு நடுவேயும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு நேரத்தை ஒதுக்கி வந்தார்கள். அவர்களினுடைய ஒரு மருமகள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதில் மிகுந்த அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். எப்பொழுது ஏதேனும் ஒரு விவகாரத்தில் வழிகாட்டுமாறு விண்ணப்பித்தாலும் அவர்கள் தன்னுடைய பேச்சை துஆவிலிருந்து ஆரம்பிப்பார்கள், துஆவிலேயே முடிப்பார்கள். அவர்களினுடைய சகோதரி கூறுகிறார்கள், ஜமாத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் மிகுந்த கவலைக்குள்ளாகி இருந்தார்கள். இரவுகளில் எழுந்து நஃபில் தொழுவது, தஹஜ்ஜத் தொழுவது தினசரி வழக்கமாக இருந்தது. சர்கோதா மாவட்டத்தினுடைய அமீர் ஹாலித் முகமது சாஹிப் கூறுகிறார்கள், ஏழைகளின் மசீஹாவாகவும் மகத்தான மனிதராகவும் இருந்தார்கள். மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் மட்டுமின்றி பணிவு மற்றும் தன்னடக்கம் எனும் பண்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. பெரும்பாலும் ஏழைகளுக்கு ஃபீஸை திருப்பி கொடுத்து விடுவார்கள். ஜமாத்திற்கு தியாகம் செய்யும் பண்பும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. சந்தாக்களை வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நிறைவேற்றுவது தவிர கூடுதலாக சந்தா கொடுப்பது தொடர்பாகவும் குறிப்பாக உதவி செய்து வந்தார்கள். ஜமாத் பொறுப்பாளர்களுக்கு மிகுந்த கண்ணியம் அளித்து வந்தார்கள். சர்கோதாவினுடைய முரப்பி ஜுபைர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எமது மிகவும் நேசத்திற்குரிய மனித குலத்திற்கு தொண்டாற்றக்கூடிய கருணை மற்றும் அனுதாபத்தின் உருவகமாக திகழ்ந்த லட்சக்கணக்கான மக்களின் மசீஹாவாக விளங்கிய ஹிலாஃபத்தின் மீது மாய்ந்துவிடக்கூடியவராக இருந்த மலக்கை போன்ற மனிதர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் பெரும் தியாகம் செய்யும் மனிதராக இருந்தார்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் முன்னுதாரணம் கொண்டதாக இருந்தது. அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு பொறுப்பாளர் அல்லது வாழ்வை அர்ப்பணித்தவர் சென்றால் நாற்காலியை விட்டு எழுந்து விடுவார்கள். மேலும் அவர்களை வழி அனுப்பும் போதும் வாயில் வரை வந்து வழி அனுப்புவார்கள். கூறுகின்றார்கள், அன்னார் இடத்தில் நிலைமைகள் மோசமாக இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்களோடு ஏதேனும் செக்யூரிட்டி கார்டு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஏதேனும் ஹாதிமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கவனமூட்டிய போது அன்னார் எப்பொழுதும் இந்த பதிலையே கூறி வந்தார்கள். அதாவது, நான் ஏதேனும் பாதுகாவலரை அல்லது ஹாதிமை என்னோடு வைத்துக் கொள்வேன், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒருவேளை என்னை தாக்க வந்து என் காரணமாக வேறு எவருக்கேனும் உயிரிழப்பு ஏற்பட்டுவிட்டால் அதை என்னால் சகித்து கொள்ள இயலாது. எதிரிகள் அன்னாருக்கு எதிராக மாவட்டம் முழுவதும் இவர் கொல்லப்பட வேண்டியவர், தண்டிக்கப்பட வேண்டியவர் என பிரசுரங்கள் விநியோகித்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட ஒருபோதும் அன்னார் அதை பொருட்படுத்தவில்லை. எதிரிகள்
மௌலவிகள் இவர்களையெல்லாம் இலக்காக வைக்க வேண்டும் என தயாரித்திருந்த அஹ்மதிகளின் பட்டியலில் டாக்டர் சாஹிப் அவர்களினுடைய பெயர் மற்றும் அஹ்மதி டாக்டர்களினுடைய பட்டியலில் அன்னாரின் பெயர் முதலாவதாக இருந்தது. இன்னும் கூற வேண்டுமென்றால், அக்ரம் தூஃபானி என்ற ஒரு மௌலவி இவர் கொல்லப்பட தகுதியானவர் என்று மார்க்க தீர்ப்பும் கொடுத்திருந்தார். பிறகு அந்த ஃபத்வாவை விநியோகமும் செய்திருந்தார். அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஃபாத்திமா ஹாஸ்பிட்டல் இது ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனையாகும். அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பாதிரியார் ஆவார். அவர் கூறுகிறார், மனிதகுல சேவகரான மனிதர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். எமது உள்ளம் மிகுந்த கவலையால் வாடுகின்றது. இவர் ஒரு கிறிஸ்தவராவார், மருத்துவமனையின் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவரோடு பணிபுரியக்கூடிய தோழர்களோடு மர்ஹூமுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக ரப்வாவும் வந்திருந்தனர். சமூக மற்றும் அச்சு ஊடகங்களிலும் டாக்டர் சாஹிப் அவர்களின் ஷஹாதத் பற்றிய செய்தி வந்தது. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எழுதுகிறார், இவர்களால் எழுத மட்டுமே முடியும், வேறொன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் மௌலவிகளுக்கு எதிராக நிற்பதற்கு அல்லது அவர்களுக்கு எதிராக முடிவெடுப்பதற்கு துணிச்சல் இல்லை. எவ்வாறு இருப்பினும் அவர் பெண்ணாக இருந்தும் கூட அவர் தன்னுடைய பதிவில் எழுதியுள்ளார், ஷேக் முஹம்மத் ஏழைகளின் மசீஹாவை விட குறைவானவராக இருக்கவில்லை. சிறந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். சில வேளைகளில் விலை மதிப்புள்ள பல மருத்துவ பரிசோதனைகளையும் கூட ஏழைகளுக்கு இலவசமாக செய்து வந்தார்கள். முழு மாவட்டத்திலும் டாக்டர் சாஹிப் அவர்களிடம் சிகிச்சை பெறாத எந்த ஒரு குடும்பமும் அநேகமாக இருக்காது. இவர் ஓர் அஹ்மதி அல்லாதவராவார், ஆனால் புகழ்கின்றார். கூறுகின்றார், பெரும்பாலும் இலவசமாக சிகிச்சை செய்து வந்தார்கள். மேலும் இது ஒரு மிகப்பெரிய பணியாகும். இதை பற்றிய புரிதல் எனக்கு ஏன் இருக்கிறதென்றால், நானும் கூட ஒரு மருத்துவராவேன். டாக்டர் சாஹிப் அவர்கள் வேறு ஏதேனும் நாட்டிற்கு சென்றிருந்தால் பெரும் பணம் சம்பாதித்திருக்க முடியும், செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் இங்கு சர்கோதாவில் மனிதகுலத்திற்கு தொண்டாற்றுவதற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். கூறுகின்றார்கள், இன்று முதல் முறை ஏதேனும் ஒரு மனிதர் மரணித்ததன் காரணமாக கண்ணீர் விட்டு அழுதேன். அவரோடு எனக்கு எந்த தனிப்பட்ட உறவும் கிடையாது, மனிதம் என்ற ஓர் உறவு மட்டுமே இருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களின் மீது அந்த மனிதர் பேருபகாரம் செய்துள்ளார். அவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்டால், அவர் அஹ்மதியாக இருந்ததுதான் குற்றமாகும். இன்னொரு மருத்துவர் அவர் எழுதியுள்ளார், சர்கோதாவினுடைய முதல் PRCP செய்யக்கூடிய மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார்கள். தகுதியான மற்றும் சீனியராக இருந்தும் கூட இன்றும் சர்கோதாவில் மிக குறைந்த விலையில் ப்ரொசீஜர் செய்து வந்தார்கள். கொள்கை முரணின் காரணமாக அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நாட்டில் எந்த சட்டமும் இல்லையா? ஒரு தனியார் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் கூறுகின்றார், மிகவும் கவலை தரக்கூடிய, கண்டிக்கத்தக்க, கொடூரமான இந்த செயலை கண்டிப்பதற்கு என்னிடத்தில் சொற்கள் இல்லை. இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியுள்ளார், இப்போது இது அதிகமாகிவிட்டது. பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கு தீவிரவாதத்தை விரும்பும் குழுக்களையும் அமைப்புகளையும் தடுக்க வேண்டும். அடிப்படையான மனித உரிமைகள் மற்றும் அகமதிகளுக்கு எதிரான இதுபோன்ற செயல்களை தடுப்பதற்கு தீவிரவாத அமைப்புகளை தடை செய்வது அவசியமாகும். மார்க்கத்தின் குத்தகைதாரர்கள் மீதான அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறதென்றால் அரசாங்கமும் இயலாததாக இருக்கிறது. சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்புகளும் கூட இயலாதவைகளாக உள்ளன. நீதிமன்றங்களும் கூட இயலாதவைகளாக உள்ளன. அல்லாஹ் விரைவில் இவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. நாட்டை பாதுகாப்பதற்கு இவர்களிடமிருந்து விடுதலை பெறுவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் இந்த பெயர்தாங்கிய மார்க்கத்தினர் உண்மையில் இவர்கள் தீவிரவாதிகள் ஆவார்கள். மார்க்கத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்கிறார்கள். இவர்கள் நாட்டை நாசமாக்க துடிக்கின்றார்கள். மேலும் எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு எதிரானவர்களை தாக்குகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் நாம் இறைவன் முன்னே நம் மன்றாடல்களை வைக்கின்றோம். அவனுடைய உரிமையை நாம் முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் மர்ஹூமுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்கள் பின்விட்டு சென்றவர்களுக்கு பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. அன்னாருடைய வயது முதிர்ந்த தாயார் உள்ளார்கள். அவர்களுடைய கவலையையும் அல்லாஹ் லேசாக்குவானாக. அன்னாரின் மனைவி மற்றும் அவர்களின் பிள்ளைகள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.